நிறைய பிளட் வந்துட்டு இருக்கும். இப்போ பிளட் வரதில்லை. அது வலி வரும்போது அழுகுறா, அவ்வளோதான். வலி வந்துச்சுன்னா அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நாளில் ஒரு பிளட்டு வந்துகிட்டே இருந்தது ஓவரா. இப்போ பிளட் வரதில்லை, ஆனால் வலி மட்டும் இருக்குது. வீராசாமி என்னோட மனைவி மனோரஞ்சிதத்துக்காக நிறைய பிளட் வந்துட்டு இருக்கும். இப்போ பிளட் வரதில்லை. அந்த கட்டி மட்டும் பெருசாகவே இருக்குது. ஆனால் சாப்பிட்டே இருக்கோம் விடாமல். வேறு எங்கேயும் போக முடியாது. நம்ம மருந்து மட்டும் தான் சாப்பிட்றோங்க. எப்போ பார்த்தாலும் வலிக்குதுன்னு அழுகுறா. வலிக்குதுன்னு சொல்லி அழுகுறா. இப்போ கூட அழுதுகிட்டு இருந்தா, அதெல்லாம் கிளம்பி வந்தேங்க மருந்து வாங்கிட்டு போயிடலான்னு. அதுக்காக இந்த முள் சீத்தா இலை அதை இது பாயில் பண்ணி அதை தண்ணி குடிக்கிறோம். ஏற்கனவே 3 மெடிசன் அதுக்கு சாப்பிட்ருக்கோம். நல்லா இது நடக்க விடக்க போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. அந்த வலி வரும்போது அழுகுறா, அவ்வளோதான். வலி வந்துச்சுன்னா அழுதுட்டு இருக்கா. அந்த பவுட்ரு கலக்கி உடனே கொடுப்போம் தண்ணியில். பக்கத்தில் என் ஃப்ரெண்ட் இருக்கார் டாக்டரு, அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த மருந்து மட்டும் அந்த ஒரு பாக்கெட் இருக்குது, அந்த பாக்கெட்டை கலக்கி கொடுத்த உடனே அதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வலிக்கும் போது இது மாதிரி கொடுப்போம். பெருசாச்சு. இந்த இதுலேருந்து லெஃப்ட் சைடில் இருந்தது இப்போ ரைட் சைடு வரைக்கும் பழகிடுச்சு, பெருசாக இருக்குது. கொஞ்ச நாளில் ஒரு பிளட்டு வந்துகிட்டே இருந்தது ஓவரா. இப்போ பிளட் வரதில்லை, ஆனால் வலி மட்டும் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. கட்டி பெருசாக இருக்குது உள்ளேயே. அது ரொம்ப இதாக இருக்குது. டாக்டர் கேட்டதுக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னாங்க.